2025ஆம் ஆண்டின் மத்திய பட்ஜெட் நிதி பற்றாக்குறையை தோராயமாக எவ்வளவு குறைத்தது? ஏ. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3%. பி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.4%. சி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5%. டி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6%. விடை பி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.4%. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் பெயரளவு தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு? ஏ. $1500. பி. $2878. சி. $3500. டி. $5000. விடை பி. $2878. உலக ஏற்றுமதி தரவரிசையில் இந்தியா தோராயமாக எத்தனையாவது இடத்தில் இருந்தது? ஏ. 8வது. பி. 10வது. சி. 12வது. டி. 14வது. விடை டி. 14வது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 70% பங்களிக்கும் துறை எது? ஏ. விவசாயம். பி. தொழில். சி. சேவைகள். டி. தனியார் நுகர்வு. விடை டி. தனியார் நுகர்வு. 2025ஆம் ஆண்டில் இந்தியாவை வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரமாக எந்த அமைப்பு சுட்டிக்காட்டியது? ஏ. உலக வங்கி. பி. சர்வதேச நாணய நிதியம். சி. டெலாய்ட். டி. பேபி. விடை டி. பேபி. பத்திரிகை தகவல் பணியகம். மும்பை ஒருமித்த கருத்தின்படி இந்தியாவின் வளர்ச்சி மாதிரி பின்வரும் அம்சத்தால் வேறுபடுகிறது. ஏ. ஏற்றுமதி தலைமையிலான. பி. வளங்கள் செறிந்த. சி. நுகர்வு சார்ந்த. டி. முதலீடு தலைமையிலான. விடை சி. நுகர்வு சார்ந்த. 2024 முதல் 25 வரை நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தோராயமாக ஏ. 2.2%. பி. 3.9%. சி. 5.5%. டி. 6.3%. விடை டி. 6.3%. 2024 முதல் 25 வரை நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் இந்தியாவின் மொத்த நிலையான மூலதன உருவாக்கம் வளர்ச்சி சுமார் ஏ. 6.7%. பி. 7.2%. சி. 9.4%. டி. 10%. விடை சி. 9.4%. அதே 4ஆம் காலாண்டில் இந்தியாவின் தனியார் இறுதி நுகர்வுச் செலவு எவ்வளவு சதவீதம் வளர்ந்தது? ஏ. 4%. பி. 6%. சி. 8%. டி. 10%. விடை பி. 6%. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பொதுக்கடன் சதவீதமாக தோராயமாக எவ்வளவு இருந்தது? ஏ. 45%. பி. 56%. சி. 62%. டி. 70%. விடை பி. 56.1%. 6.4% வளர்ச்சியை முன்னறிவிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி செயலிழந்த பொருளாதாரம் என்ற கூற்றுகளை எந்த அரசு நிறுவனம் மறுத்தது? ஏ. பேபி. பி. நிதி அமைச்சகம். சி. வர்த்தக அமைச்சகம். டி. நிதி ஆயோக். விடை ஏ. பேபி. பியூஷ் கோயல் மற்றும் ஹர்தீப் சிங் பூரி வழியாக ஒரு முன்னறிவிப்பின்படி ஜூன் மாதத்தில் இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கம் எத்தனை ஆண்டுகளில் இல்லாத குறைந்த அளவாக பதிவாகியுள்ளது? ஏ. 4 ஆண்டுகள். பி. 6 ஆண்டுகள். சி. 8 ஆண்டுகள். டி. 10 ஆண்டுகள். பதில் பி. 6 ஆண்டுகள். 2.10% ஜூன் மாதத்தில் மொத்த உணவு பணவீக்கம் WBI தோராயமாக எவ்வளவு இருந்தது? ஏ. 1.72%. பி. 0.26. சி. 1.06. டி. 3.75. பதில் பி. 0.26. ஜூன் 2025 மொத்த WBI பணவீக்கம் எவ்வளவு இருந்தது? ஏ. 0.39%. பி. 0.13. சி.
0.85%, டி 1.97%. பதில் பி 0.13. ஜூன் 2025 இல் காய்கறிகளில் சுமார் 22% பணவாட்டம் ஏற்பட்டதால் எந்த பிரிவில் கடுமையான விலை வீழ்ச்சி காணப்பட்டது? ஏ உற்பத்திப் பொருட்கள், பி எரிபொருள் மற்றும் மின்சாரம், சி உணவுப் பொருட்கள், டி முதன்மைப் பொருட்கள். பதில் சி உணவுப் பொருட்கள். காய்கறிகள் 22-65 2025 ஆண்டின் மத்தியில் எந்த நிதிக் கொள்கை இலக்கு 5.50% என்ற அளவில் நிலையாக இருந்தது? ஏ ரெப்போ விகிதம், பி ரிவர்ஸ் ரெப்போ விகிதம், சி சிஆர்ஆர், டி ஏசெலார். பதில் ஏ ரெப்போ விகிதம். தனது கொள்கை விகிதத்தை பராமரிக்கும் போது ரிசர்வ் வங்கி எந்த வெளிப்புற அபாயத்தை சுட்டிக்காட்டியது? ஏ எண்ணெய் விலை அதிர்ச்சிகள், பி அமெரிக்க வரிகள், சி நாணய மதிப்பு சரிவு, டி சீனாவின் மந்தநிலை. பதில் பி அமெரிக்க வரிகள். 2024 முதல் 25 வரை நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் அதிக விவசாய வருமானம் மற்றும் நல்ல மழைப்பொழிவு காரணமாக நகர்ப்புற நுகர்வை விட கிராமப்புற நுகர்வு வேகமாக வளர்ந்தது. ஏ சரி, பி தவறு. பதில் ஏ சரி. 2025 ஆண்டளவில் இந்தியா பெயரளவு அடிப்படையில் எந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மைல்கல்லை கடந்தது? ஏ 3 டிரில்லியன் டாலர், பி 3.5 டிரில்லியன் டாலர், சி 4 டிரில்லியன் டாலர், டி 4.2 டிரில்லியன் டாலர். பதில் சி 4 டிரில்லியன் டாலர். தோராயமாக 4.19 டிரில்லியன் டாலர் போதுமான வேலைவாய்ப்புகளை உருவாக்காததால் இந்தியா தனது மக்கள் தொகை ஈவுத்தொகையை வீணடிக்கும் அபாயத்தில் இருப்பதாக உலக வங்கி எச்சரித்தது. அ சரி, ஆ தவறு. விடை ஆ சரி. ஜனவரி மார்ச் 2025 காலகட்டத்தில் 2024-25 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் என்னவாக இருந்தது? ஏ 6.4%, பி 6.5%, சி 7.4%, டி 8.0%. பதில் சி 7.4%. இது முந்தைய ஆண்டின் அதே காலாண்டிலிருந்து மிக வேகமான வளர்ச்சி விகிதமாகும். இந்தியாவின் முழு நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 2024-25 நிதியாண்டு மதிப்பீடு என்ன? ஏ 6.3%, பி 6.5%, சி 6.6%, டி 6.8%. பதில் பி 6.5%. திருத்தப்பட்ட தேசிய மதிப்பீடுகளின்படி 2024-25 நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் இந்தியாவின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி தோராயமாக எவ்வளவு என திருத்தப்பட்டது? ஏ 5.4%, பி 5.6%, சி 6.0%, டி 6.2%. பதில் பி 5.6%. உலக வங்கியின்படி இந்தியா ஒரு உயர் வருமானம் கொண்ட நாடாக மாற 2047 வரை சராசரியாக ஆண்டுக்கு எவ்வளவு வளர்ச்சி விகிதத்தை தக்கவைத்துக் கொள்ள வேண்டும்? ஏ 6.5%, பி 7.0%, சி 7.8%, டி 8.5%. விடை சி 7.8%. 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி வளர்ச்சியை சர்வதேச நாணய நிதியம் IMF இவ்வாறு கணித்துள்ளது. ஏ 6.2%, பி 6.4%, சி 6.7%, டி 7.0%. விடை பி 6.4%. ஜூலை 2025 இல் இந்தியாவின் சேவை துறை PMI 11 மாதங்களில் இல்லாத உச்சத்தை எட்டியது. ஏ 59.8, பி 60.0,
சி 60.5 டி 61.0 விடை சி 60.5 ஜூலை 2025 இல் சேவைத்துறை யால் இயக்கப்படும் கூட்டு பிஎம்ஐ ஆகஸ்ட் இருந்தது. ஏ 60.5 பி 61.1 சி 61.5 டி 62.0 விடை பி 61.1 ஏப்ரல் 2024 முதல் இதுவே மிக வலிமையானது. ரிசர்வ் வங்கி தனது ரெப்போ விகிதத்தை நிலையாக வைத்திருந்தது. ஏ 5.25%, பி 5.50%, சி 5.75%, டி 6.00%. விடை பி 5.50%. தனது கொள்கை விகிதத்தை பராமரிக்கும் போது ரிசர்வ் வங்கி எந்த அபாயத்தை சுட்டிக்காட்டியது? ஏ எண்ணெய் விலை அதிர்ச்சி, பி அதிகரித்து வரும் அமெரிக்க வரிகள், சி யூரோ மண்டல மந்தநிலை, டி உலகளாவிய கடன் நெருக்கடி. விடை பி அதிகரித்து வரும் அமெரிக்க வரிகள். 2024 முதல் 25 வரை நிதியாண்டில் உலகின் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரம் என்ற இந்தியாவின் நிலைமையை மீண்டும் உறுதிப்படுத்தியவர் யார்? ஏ IMF, பி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சி உலக வங்கி, டி இந்திய ரிசர்வ் வங்கி. விடை பி நிர்மலா சீதாராமன். ஆகஸ்ட் மாதம் தனது ரெப்போ விகிதத்தை நிலையாக வைத்திருந்தபோது ரிசர்வ் வங்கி எந்த முக்கிய அபாயத்தை சுட்டிக்காட்டியது? ஏ உயர்ந்து வரும் எண்ணெய் விலைகள், பி அமெரிக்காவின் வரிகள், சி யூரோ மண்டல பொருளாதார மந்தநிலை, டி தொழில்நுட்ப குமிழி. விடை பி அமெரிக்காவின் வரிகள். இந்தியாவின் ஆபரேஷன் அபியாஸ் குடிமை தற்காப்பு பயிற்சி எப்போது நடத்தப்பட்டது? ஏ ஏப்ரல் 7, 2025, பி மே 7, 2025, சி ஜூன் 7, 2025, டி ஜூலை 7, 2025. விடை பி மே 7, 2025. ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் கீழ் இந்தியா எந்த நாட்டிற்கு பேரிடர் உதவியை வழங்கியது? ஏ நேபாளம், பி பங்களாதேஷ், சி மியான்மர், டி இலங்கை. விடை சி மியான்மர். ஜூலை 2025 இல் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் இந்தியா மேற்கொண்ட பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை எது? ஏ ஆபரேஷன் விஜய், பி ஆபரேஷன் சித்தார்த், சி ஆபரேஷன் மகாதேவ், டி ஆபரேஷன் ரக்ஷக். விடை சி ஆபரேஷன் மகாதேவ். இந்தியா ஐக்கிய ராஜ்யத்துடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த தேதியில் கையெழுத்திட்டது? ஏ மே 6, 2025, பி ஜூன் 24, 2025, சி ஜூலை 24, 2025, டி ஆகஸ்ட் 1, 2025. விடை சி ஜூலை 24, 2025.